இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பஹாங் மாநில அரசியலில் திடீர் திருப்பம். மந்திரி பசார் ஒன் ரோஸ்டிக்கு 2 பர்சத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு. பஹாங் மாநில பர்சத்து கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த மாநில தேர்தல் வரை மந்திரி பசார் ஒன் ரோஸ்டி ஒன் இஸ்மாயிலுக்கு தங்களது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளனர். குவாலசந்தூல் சட்டமன்ற உறுப்பினர் ஜஸ்ரீ ஜமாலுடீன் மற்றும் லெப்பார் சட்டமன்ற உறுப்பினர் யாசித் யூனுஸ் ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த முடிவு பர்சத்து கட்சியின் உயர்மட்ட தலைமையுடன் ஆலோசித்த பின்னர் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். பஹாங் மாநிலத்தில் அரசியல் நிலைத்தன்மையை பாதுகாப்பதுடன் தங்களது தொகுதி மக்களின் நலனையும் உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குவாலசந்தூல் மற்றும் லெப்பார் தொகுதிகளின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலன்களுக்கு மாநில அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் மாநில நிர்வாகத்துடன் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு மக்களின் வளர்ச்சி, நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தங்களது பணிகளை தொடரப்போவதாக இருவரும் உறுதியளித்துள்ளனர். 42 உறுப்பினர்களை கொண்ட பஹாங் மாநில சட்டமன்றத்தில் தற்போது பரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் இணைந்த ஒற்றுமை ஆட்சி நடைபெற்று வருகிறது. பரிசானுக்கு 17 இடங்களும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு 8 இடங்களும் என இந்த கூட்டணிக்கு மொத்தம் 25 இடங்கள் உள்ளன. இதனிடையே பரிகத்தா நேஷனல் 17 இடங்களை கொண்டுள்ளது. அதில் 15 இடங்கள் பாஸ் கட்சியின் வசமும் மீதமுள்ள 2 இடங்கள் பர்சத்துவை சேர்ந்த ஜஸ்ரீ மற்றும் யாசித் வசமும் உள்ளன. இதனிடையே பர்சத்து கட்சியின் துணைத் தலைவர் அஹ்மத் ஃபைசால் அசுமோ கூறுகையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன் ரோஸ்டிக்கு ஆதரவு வழங்க விரும்புவதாக கட்சி தலைமையிடம் தெரிவித்ததாகவும் இந்த விவகாரத்தில் கட்சியின் முடிவுக்கே விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பர்சத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான கட்சியின் அரசியல் பிரிவு இந்த விவகாரத்தை பல்வேறு கோணங்களில் பரிசீலித்து கொள்கை அளவில் இருவரின் முடிவுக்கும் ஆதரவு தெரிவித்ததாக அஹ்மத் ஃபைசால் அசுமோ தெரிவித்துள்ளார். மேலும் யாஸ்ரி ஜமாலுடீன் மற்றும் யாசித் யூனுஸ் ஆகியோர் ஒன் ரோஸ்டியுடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சதாப்பா பகுதியில் 14 வயது மாணவி உயிரிழந்த சம்பவம் சந்தேகத்திற்கிடமான வகையில் உள்ளதால் அவரது மரணம் குறித்து மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்த துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் வலியுறுத்தியுள்ளார். பள்ளியில் தன்னை சிலர் துன்புறுத்துவதாக அம்மாணவி தனது தாயிடம் தெரிவித்திருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க நீதிமன்ற விசாரணை அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் துன்புறுத்தப்பட்டதில் மரணம் மற்றும் கடுமையான காயங்கள் ஏற்பட்ட சம்பவங்கள் ஏற்கனவே நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராம் கர்பால் சிங் 2017 ஆண்டு டி நவீன் மற்றும் ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மான் ஜுல்கர்னைன், 2016 ஆண்டு முகமது அலீப் சுல்தான் அலியாஸ் ஆகியோரின் மரண சம்பவங்களும் 2014 ஆண்டு சரவாக்கில் பள்ளி மாணவி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவமும் அடங்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆகஸ்ட் 18 மாணவி உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை 90க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த மாணவியின் மூத்த சகோதரியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் அம்மாணவின் தாயாரின் 51 வயது காதலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 31 நாட்டின் 69வது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு டத்தாரன் ஸ்லாங்கூரில் இன்று ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 17 வரை ஜாலோர் கமிலாங் தேசிய கொடியை பறக்கவிட மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் மாநில சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அனுமதி வழங்கியுள்ளார். இனம், மதம், மொழி, அரசியல் நம்பிக்கை என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் ஒரே நாட்டின் குடிமக்கள் என்பதை ஜாலோர் கமிலாங் நினைவூட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய கொடி எந்த இனத்தையோ அல்லது மதத்தையோ வேறுபடுத்தி பார்ப்பதில்லை என்றும் அது அனைத்து மலேசியர்களுக்கும் சொந்தமான தேசிய ஒற்றுமையின் அடையாளம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தின மாதத்தில் ஆயிரக்கணக்கான கொடிகளை பறக்க விடுவது எளிதானது என்றாலும் ஒவ்வொரு குடிமகனும் உண்மையாக மதிக்கப்படுவதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் நாட்டை பற்றி பெருமைப்படுவதாகவும் உணரும் மலேசியாவை உருவெடுக்குவதே மிகப்பெரிய பணியாகும் என்றும் சுல்தான் விளக்கமளித்துள்ளார். அதே வேளையில் இளம் தலைமுறையினருக்கு பல்வேறு கலாச்சாரங்களை மதிக்க கற்பிக்க வேண்டும் என்றும்
தலைவர்கள் அனைவரும் எளிமை, சகிப்புத்தன்மை மற்றும் கருணையுடன் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்றும் சுல்தான் கேட்டுக்கொண்டார். ஷா அலாம் தாமான் அலாம் மேகா பகுதியில் இரு கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இந்திய ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சருடின் சமா கூறுகையில், இச்சம்பவமானது நேற்று பிற்பகல் சுமார் 2 மணி அளவில் நடந்ததாகவும், சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கும்பல் ஒன்று ஒருவருக்கொருவர் வெட்டுக்காயம் ஏற்படுத்தும் வகையில் தாக்கிக் கொண்டது தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து நீல நிற பொருடுவ அல்சா கார் ஒன்று சந்தேக நபர்களில் ஒருவரை மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் சாருடின் சமா தெரிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற சந்தேக நபர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஷா அலாம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அதேவேளையில் இச்சம்பவமானது குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், குறைந்தபட்சம் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். ஜொஹோர் லிங்கடுவ விரைவு சாலையில் சட்டவிரோத மோட்டார் பந்தயம் நடந்ததாக சமூக ஊடகங்களில் வைரலான காணொளி தொடர்பாக 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து புகிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர் டத்தோசரி முகமது ஹஸ்புல்லா அலி வெளியிட்டுள்ள தகவலில், 20 முதல் 40 வயதிற்குட்பட்ட 3 சந்தேக நபர்கள் அத்துறையின் புலனாய்வு மற்றும் நடவடிக்கை பிரிவு மேற்கொண்ட சோதனையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இன்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி அதிகாலை சுமார் 1:30 மணியளவில் சந்தூல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசார் சுற்றி வளைத்த போது 3 சந்தேக நபர்களும் தப்பியோட முயன்றதாகவும், எனினும் போலீஸ் குழுவினர் அவர்களை வெற்றிகரமாக மடக்கி பிடித்ததாகவும் முகமது ஹஸ்புல்லா அலி தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநிலம் ஆயர்கரோவில் நீர் சறுக்கு விளையாட்டில் ரப்பர் படகு மோதியதில் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். இச்சம்பவத்தில் 46 வயது பெண்ணின் தலையில் இரத்த கட்டி ஏற்பட்டதுடன் 31 வயது பெண் மூளை அதிர்ச்சிக்கு ஆளானார். இருவரும் குடும்ப உறுப்பினர்களுடன் விடுமுறைக்காக வந்திருந்த நிலையில் ரப்பர் படகில் பயணித்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக மலாக்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹலீம் அப்பாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் படகு கீழே வந்த போது ஏதோ ஒன்றில் மோதியதில் ஒருவரின் தலை சுவரில் பலமாக மோதியதாக கூறப்படுகின்றது. இந்த மோதலில் இருவரும் சுயநினைவிழந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஹலீம் அப்பாஸ் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் தாய்லாந்தின் தென்பகுதியில் 3 மாநிலங்களில் நடந்த குண்டுவெடிப்பு, துப்பாக்கி சூடு மற்றும் கட்டிடங்களுக்கு தீ வைப்பு சம்பவங்களை தொடர்ந்து ரந்தாவ் பஞ்சாங் குடிநுழைவு எல்லையில் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரந்தாவ் பஞ்சாங் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையின் தளபதி சித்தி கடிஜா ஹம்சா கூறுகையில், சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை மலேசியாவிற்குள் நுழைந்தவர்களின் எண்ணிக்கை 3298 பதிவாகியுள்ளது. அதே காலகட்டத்தில் மலேசியாவிலிருந்து வெளியேறியவர்களின் எண்ணிக்கை 2969 பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் காரணமாக எல்லைப்பகுதி வழியாக பயணிக்கும் மக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.